அப்போ ஏரியை மூடி கட்டி அதே இடத்துல நின்றுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ஏரியை தோண்டி விவசாயத்துக்கு வழிவகுத்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்கே, நீங்கள் எங்கே? ரேட் அதிகம் இல்லை சார், இடத்தோட ரேட் அதிகம், பிளேசஸும் இல்லை சார். இப்போ தான் கரெக்டான பாயிண்ட் வந்துருங்க. ஜி ஸ்கொயருக்கு 20 ஏக்கரில் இருந்து 200 ஏக்கர் வரைக்கும் வாங்க முடிஞ்ச ஒரு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தால் வாங்க முடியும் போது ஒரு தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தால் வாங்க முடியுமா, முடியாதா? ஆனால் இப்போ சபரீசன் என்ன பொறுப்பில் இருக்கா? கட்சியில் ஏதாவது பொறுப்பு இருக்கா? ஏன்னா கட்சி பொறுப்பு தான் அரசு முறை பயணத்தில் அவங்க வர முடியாது. நான் அதிகாரிகளாக இருந்தால் தான் வர முடியும், அல்லது துறையிலே சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம், ஏன்னா எம்எல்ஏக்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு இதை சொல்லலாம். இவர் என்னங்க எதுக்கு கூட வந்தார்? இல்லை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பிஏவா அவர்? அப்போ ஏரியை மூடி கட்டி அதே இடத்துல நின்றுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ஏரியை தோண்டி விவசாயத்துக்கு வழிவகுத்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்கே, நீங்கள் எங்கே? விழுந்துக்கிட்டே வருது குடும்ப ஆட்சி. இப்போ இந்தியாவிலேயே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பது என்பது மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான். ஆக கூட்டணி இல்லாமலும் வெற்றி பெற்ற அந்த விஷயம் வந்து திமுகவுக்கு நடந்தே இல்லை. திமுக 50 வருஷம் கூட்டணி இல்லாமல் சந்திச்சது இல்லை. மீண்டும் ஆட்சிக்கு, அதாவது ஒரு 5 ஆண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆட்சியை விட்டுட்டு ஆட்சி இழந்துருவாங்க. Q7 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜா ஸ்டாலின் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ வந்து ரொம்ப பேசப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரிய நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலீட்டை உருவாக்கணும்னு வந்துட்டு இப்போ ஆந்திரா சென்றதுக்கான காரணம் என்ன சார்? ஊழல் லஞ்ச லாவண்யம் தான். ஏதாவது வடிவேலு பட காமெடி மாதிரி வரும், ஆனால் வராது. ஒப்பந்தங்கள் போடுவாங்க, அதுக்கு பேர் வைப்பாங்க, எல்லாம் நடக்கும். கடைசியில் அது ஒப்பந்தம் அமலுக்கு வராது. அப்படி ஏதாவது ஒப்பந்தம் போடப்பட்டது என்ன? இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட இந்த நிறுவனம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் இடம் ஒதுக்கி தர சொன்னாங்க. அந்த 100 ஏக்கர் இடம் வந்து 1 ஏக்கர் 30 லட்சம் ரூபாய் விலையாகணும் குத்தகை தொகையாக. 100 ஏக்கருக்கு போது ஏறத்தாழ 30 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டதாகவும், அந்த தொகை வந்து அந்த நிறுவனம் தர மறுத்ததாகவும், இன்னும் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டதாகவும், அதன் அடிப்படையில் அவங்க வேறு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடைய தொகுதியான குப்பம் தொகுதியில் அது கிடச்சிது. குப்பம் தொகுதி எவ்வளோ விலைக்குன்னா 1 ஏக்கர் 99 பைசா, அதாவது 1 ரூபா கூட கிடையாது. அப்போனா 100 ஏக்கரும் 100 ரூபாய் விலைக்கு 100 ரூபாய் விலைக்கு குத்தகை கொடுத்துட்டாங்க. அதான் 100 ரூபாய்க்கு குறைவான்னு வச்சுங்களேன். அப்போ 30 கோடி கேட்ட இடத்துல, தமிழ்நாடு 30 கோடி கேட்ட இடத்துல வெறும் 100 ரூபாய் குறைவான தொகையை கொடுத்து ஆந்திர அரசு அந்த நிறுவனத்தை குப்பத்துக்கு கொண்டு போய், அதனால் என்ன நன்மை அப்படின்னா 20,000 பேர்களுக்கு வேலை கிடைக்கும். என்ன இப்படியான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த திமுக அரசாங்கம் இதையும் தாண்டி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய மருமகன் சபரீசன் போன்றவர்கள் வந்து ஊழலுக்கு, அதாவது அதில் வந்து கமிஷன் அதிகமாக கேட்டதாகவும், அதன் அடிப்படையிலையும் அவர்கள் இங்கே வேணான்னு சொல்லி மறுத்ததாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஒவ்வொரு தடவை இந்த முதலீடு அப்படிங்கும்போது இவர்கள் வந்து ஒரு சும்மா ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபாக்ஸான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்ட சபையில் பேசினாங்க. அப்போ அதுக்கு ஃபாக்ஸான் நிறுவனமே மறுத்துடுச்சு. ஃபாக்ஸான் நிறுவனம் மறுத்துட்டாங்கன்னு சொல்லி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் எடப்பாடி உட்பட கேள்வி கேட்டதுக்கு, இல்லை ஃபாக்ஸானுடைய துணை நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த துணை நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படின்னா அந்த துணை நிறுவனத்துக்கு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கும் வந்து இந்த தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்லலை. இப்படி தான் வந்து அது இருக்குது. இல்லைன்னா புள்ளி விவரங்கள் பொய்யா பேசுவது என்பது திமுக தொடர்ந்து வாடிக்கையாக இருக்குங்க. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 68,000 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. அது வந்து ஜனவரிக்குள்ளே 78,000 வந்துடும் சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள். தென்கொரிய நிறுவனம் வாசூன் நிறுவனத்திலேயே 20,000 பேருக்கு வேலைங்கிறாங்க. அப்போ இது 68,000 எந்த அளவுக்கு? ஒரே 3 நிறுவனம் தான். இவர் ஏற்கனவே என்ன பண்ணார், இவிஎம் பெப்பஸ்ட் நிறுவனம் ஒரு ஏஐ நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்ட ஜெர்மனி போனார்ல, அப்போ சொன்னது. அதே மாதிரி நோர்டெக்ஸுங்கிற ஒரு காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டால் இது எல்லாமே ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுங்க. இவிஎம் பெப்பஸ்ட் இங்கே பூனேவில் இருக்குது, இந்தியாவில். தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அந்த ஆட்சி காலம் ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது. நோர்டெக்ஸும் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இது எல்லாமே புதுசாக சொன்னாங்க. அதாவது இந்த அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதிதாக போட்டப்பட்ட கணக்கு ஒன்று, ஏற்கனவே இருக்கிற நிறுவனத்தை ரெனிவல் பண்ணது வேற. அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறது இருக்கு இல்லையா? அதான் சொல்றது புள்ளிவரத்தோட போய் சொல்கிறது. அமெரிக்காவுக்கு போனாருங்க,
முதலீடு கூட்டு வர போகிறேன். அந்த அமெரிக்கா முதலமைச்சர் போன, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன காலகட்டத்தில் 13 நாளுக்கு மேலே இங்கே இருந்தாருங்க. இப்போ சைக்கிள் ஓட்டினாரு, படம் பார்த்தாரு, சினிமாலாம் பார்த்தாருங்க அமெரிக்காவில். அப்போ அந்த இடத்துல இவர் கொண்டுட்டு வந்த தொகை என்பது 7,000 கோடி. இப்போ 7,000 கோடி எங்கே இருக்குது? அதே காலகட்டத்தில் 35,000 கோடி முதலீடை ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவுடைய முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி, அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் 35,000 கோடி முதலீடு அதே அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் கொண்டார். அதே போல் கர்நாடகாவுக்கு போவோம், பக்கத்து மாநிலம். அங்கே இவரால் முதலமைச்சர் துறை அமைச்சர்கள் போனாங்க. அந்த கர்நாடகா மாநிலத்தில் துறை அமைச்சர்கள் அவர்கள் போய் கொண்டு வந்த முதலீடு 17,000 கோடி. எல்லா கூட்டணி கட்சி தான். இப்போ திமுக எப்படி முதலீடு ஈர்த்துட்டு வந்துச்சுங்கிறதுக்கும் பிற மாவட்ட கட்சிகள் எப்படி கொண்டு வந்துங்கிறான். கொரோனா காலத்தில் மட்டும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 62,000 கோடி முதலீடை கொண்டு வந்தாங்க. கொரோனா என்பது உலகம் முழுக்க மிகப்பெரிய பேரழிவை கண்ட காலம். அந்த பேரழிவை கண்ட காலத்தை விட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் 62,000 கோடி முதலீடை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட நெருக்கடியாக இருந்த காலகட்டத்திலே அதிமுக அரசு ஒரு முதலீடை கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் திமுக அரசால் அது முடியலைங்கிறது தான். அடுத்தது இந்த சுற்றுப்பயணம் போகிறப்ப இங்கே தான் சபரீசனுடைய வேலையை பார்க்கணும். துபாய்க்கும் சிங்கப்பூர்லையும் கூடவே போனார்ல, கூட துணைவியார் போவாங்க. அது அரசு முறை பயணத்தில் அது இயல்பு தான். ஆனால் மாமா மச்சானை கூட்டு போகிறது, மாப்பிள்ளையை கூட்டு போகிறதா நடைமுறையிலேயே இல்லை. அப்படியான ஒரு செயலை செஞ்சாங்க. இப்போ கலைஞர் போகும்போது கூட மாப்பிள்ளையான முரசொலி மாறனை கூட்டு போவார். ஆனால் அவர் மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் அமைச்சராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர் இருப்பார். அப்போ சிட்டிங்கில் இருப்பார், அதனால் கூட்டு போவார். ஆனால் இப்போ சபரீசன் என்ன பொறுப்பில் இருக்கார்? கட்சியில் ஏதாவது பொறுப்பு இருக்கா? கட்சி பொறுப்பு தான் அரசு முறை பயணத்தில் அவங்க வர முடியாது. அதிகாரிகளாக இருந்தால் தான் வர முடியும், அல்லது துறையிலே சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம். எம்எல்ஏக்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு இதை சொல்லலாம். இவர் என்னங்க எதுக்கு கூட வந்தார்? இல்லை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பிஏவா அவரு? ஆக இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஆட்களுடைய, திமுக ஆட்களுடைய பேச்சாளர்கள் எழுத்தாளருடைய வேலையே அதான் வச்சுங்களேன். என்ன வேலைன்னா பொய்யா மக்கள்கிட்ட பேசுவது. இதில் ஃபர்ஸ்ட் அவங்க தஞ்சாவூரில் கேட்டதாகவும் அங்கே அதுக்கப்புறம் சென்னையில் அவங்க கேட்டதாலும், இப்போ சென்னையில் ரேட் அதிகம் இல்லை சார், இடத்தோட ரேட் அதிகம், பிளேசஸும் இல்லை சார். அவங்க அத்தனை ஏக்கர் கேட்டாங்கன்னா இங்கே சென்னையில் அவ்வளோ பிளேசஸ் இல்லைல்ல சார் கொடுக்குறதுக்கு. இப்போ தான் கரெக்டான பாயிண்ட் வந்துருங்க. G2 20 ஏக்கரில் இருந்து இன்னும் 200 ஏக்கர் வரைக்கும் வாங்க முடிஞ்ச ஒரு G2 நிறுவனத்தால் வாங்க முடியும் போது ஒரு தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தால் வாங்க முடியுமா முடியாதா? இதை தான் நம்ம முன்வைக்கிறது. ஆந்திராவில் குப்பங்கிறது எங்கே? தமிழ்நாட்டுடைய எல்லைக்கு பக்கத்தில், திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்போ அவங்க சென்னையில் நடத்துகிறாங்க ஒன்று தான், குப்பத்தில் நடத்துகிறாங்க ஒன்று தான். ஏன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக போயிடும். அதே துறைமுகத்துக்கு கொண்டு அதே தயாரிக்கிற என்ன நிறுவனம் இப்போ கொரிய நிறுவனம் ஒரு ஷூ தயாரிக்கக்கூடிய, அதுவும் ஸ்போர்ட்ஸ் ஷூ தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க அங்கேருந்து யாராவது சென்னை ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இவ்வளோ கோடி முதலீடு போட்டு உங்களுக்கு கமிஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை அவங்க அழகாக பண்ணிட்டு போயிடுவாங்களே. ஒரு ஆந்திர மாநிலத்துடைய முதல்வர் கூப்பிட்டு தன்னுடைய தொகுதியிலே அதை வைங்க, அது தேவைன்னு சொல்லி அவர் வைங்க செய்கிற இடத்துல. ஏன்னா ஷூ தயாரிக்கிற நிறுவனத்தில் யார் யார் வேலைக்கு போவா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் மிகப்பெரிய படித்த ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் தனி விட்டுருங்க, அதை வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தா எளியவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த வேலை என்பது தேவை அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் இடத்துக்கான விலை தான் அப்படின்னா இடத்துக்கான விலைங்கிறது பொய்யுங்க. G2 வாங்க முடிஞ்ச இடம் ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்தால் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரே கேள்விதான். ஏன்னா நான் நிறைய உதாரணம் சொல்றேன். G2 எங்கெங்கெல்லாம் வாங்குச்சுன்னு பற்றி பேசுவோம். அப்போ அவ்வளோ இடம் சென்னை சுற்றியும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் வாங்க முடியுதுங்கும் போது ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி நிறுவனத்துக்கு கொடுக்க முடியாது? அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணாங்க, தெரு இறங்கி போராடுவாங்க. திடீர்னு குழாயில் தண்ணி இல்லைம்பாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, பட்டா கொடுக்கணும்பாங்க, சிட்டா கொடுக்கணும்பாங்க, மின்சாரம் விலை ஏறிடுச்சும்பாங்க, இதனால் விலைவாசி உயர்ந்துச்சும்பாங்க, தொழிலாளர் பிரச்சனைம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஹுண்டாய் நிறுவனத்தில் போராட்டம் பண்ணாங்கல்ல, அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கல்ல. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன நடந்துச்சு? அரசு கூட தான் கூட்டணி, திமுக அரசோடு கூட்டணி இருந்துக்கிட்டு எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, என்ன தீர்வை கொண்டு போய் நிறுத்துறாங்க? போராடினவர்களை விட அவர்கள்
அந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாகவோ இன்னும் அவர்களுக்கு இதாக சென்றடையாமல் பார்த்து கொள்கிற வேலை செய்தார்களா குற்றச்சாட்டு. அதே அதிமுக அரசாங்க அப்படியே சாலை மறியல் அது இதுன்னு பண்ணி ஒரு பெரிய பூதரகமாக அந்த விஷயத்தை மாற்றுவது, திமுக ஓரளவுக்கு ஒரு அடையாள போராட்டமாக பண்ணுவது. இதே மாதிரி நேரு அவர்களுமே வந்து காலி பணியிடங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு சார். ஸோ இதெல்லாம் வந்து 2026 திமுகவுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் பாதிப்பு வரும். ஏடா ஒரு வேலைக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு கிளர்க் வேலை, இந்த மாதிரி தாசராஜ் விஓ வேலை, இப்படி ஒவ்வொன்றுக்குமே நேரு வாங்கிட்டதா குற்றச்சாட்டு வேலை விசாரணை இப்போ போயிட்டுருக்கு, வழக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு துறையிலுமே இப்போ இந்த ஊழல் பெருக்கெடுத்து ஓடுவதால் என்ன நடக்குதுன்னா, இந்த அரசாங்கம் தொடர்ந்து திமுக 2வது முறை வந்ததாக வரலாறே இல்லை. 10 ஆண்டு தொடர்ச்சியாக வேலை ஆட்சி செஞ்சதே இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சுருக்காரு, புரட்சியாளர் அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. என்ன ஆனால் புரட்சியாளர் அம்மா அவர்கள் சிறப்பு என்ன தெரியுமா, கூட்டணியே இல்லாமல் 2016 தேர்தலில் போட்டிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல நாங்கள் வலுவான கூட்டணி திமுக அதை விட மோசமாக பேசுகிறாங்க. அப்போ 13 கட்சி கூட்டணி, 13 கட்சி கூட்டணியை எதிர்த்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்னைக்கு அவர்களோடு இருக்கிற கருணாசி தனியரசை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் அதிமுக சின்னத்தை தான் போட்டிட்டாங்க. இப்படி வச்சுக்கிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெற்று 136 தொகுதி வெற்றி பெற்று ஆட்சியில் வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுக அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சனால தான் தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆரும் தொடர்ந்து சாகர் வரைக்கும் ஆட்சி முதலமைச்சர் வந்தார். புரட்சியாளர் அம்மா அவர்கள் 2011 வெற்றி பெற்று 16 மீண்டும் கூட்டணிலாம் வெற்றி பெற்றார். ஆக கூட்டணி இல்லாமலும் வெற்றி பெற்ற அந்த விஷயம் வந்து திமுகவுக்கு நடந்தே இல்லை. திமுக 50 வருஷம் கூட்டணி இல்லாமல் சந்திச்சதும் இல்லை. மீண்டும் ஆட்சிக்கு, அதாவது ஒரு 5 ஆண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆட்சியை விட்டுட்டு ஆட்சி இழந்துருவாங்க. பீகார் நடந்த தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தலில் ஒரு குடும்ப ஆட்சியை, அதாவது நிதிஷ் இல்லை லல்லு பிரசாத் யாதவனுடைய வாரிசான தேஜஸ்வி யாதவ் வருவார்னு எதிர்பார்த்த இடத்துல அவர் வரலை. ஏற்கனவே இருந்த சீட்டோட பல மடங்கு குறைஞ்சிட்டாரு. அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னா, ஒவ்வொரு இடத்தையும் குடும்ப ஆட்சி விழுந்துக்கிட்டே வருது. யூபியில் முலாயம் சிங் யாதவுடைய குடும்ப ஆட்சி விழுந்துச்சு, மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேடைய குடும்ப ஆட்சி விழுந்துச்சு. என்ன ஒடிசாவில் பிஜு பட்நாயக்குடைய மகன் நவீன் பட்நாயக்குடைய ஆட்சி விழுந்துச்சு. என்ன கர்நாடகாவில் தேவகவுடாவுடைய மகனுடைய ஆட்சி விழுந்துச்சு. என்ன இப்படி ஒவ்வொரு ஆட்சியும் விழுந்துக்கிட்டே வருது குடும்ப ஆட்சி. இப்போ இந்தியாவிலேயே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பது என்பது மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான். ஏன்னா அடுத்து முதலமைச்சராக எம்எல்ஏவே ஆக்க மாட்டாங்க, எம்எல்ஏ ஆக்கினாங்க, உதயநிதியை அமைச்சராக்க மாட்டாங்க, அமைச்சராக்கினாங்க, இப்போ துணை முதலமைச்சராகவும் ஆக்கிட்டாங்க. அப்போ அடுத்து முதலமைச்சர் ஆக்குவாங்கிறாங்க. ஏன்னா மிக கண்டிக்கத்தக்க செயல். இந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன சொல்றாரு இவர் துரைமுருகன்னா, ராஜராஜனுடைய ராஜேந்திர சோழனை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அது மிகப்பெரிய, நீங்கள் அரசியல் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அவர்களாம் தமிழ்நாட்டை வளர்ச்சியின் போக்கில் கொண்டு சென்ற அந்த பேரரசனோட நீங்கள் இழுக்கு ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா எத்தனை ஏரிகளை தோண்டியவர்கள், ஏரி தூர்வாரியவர்கள், நீர் மேலாண்மை செஞ்சவங்க, கோயில்களை கட்டினவங்க, கல்வியை கொடுத்தவங்க, இப்படிப்பட்ட மன்னர்களை உங்களோடு ஒப்பிடாதீங்க. நீங்கள் அரசியல் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இதை ஒப்பிடாதீங்க. ஏன்னா வள்ளுவர் கோட்டத்தை உங்கள் தாத்தா கட்டினதே, கலைஞர் கட்டியதே ஏரியில் தான். அப்போ ஏரியை மூடி கட்டி அதே இடத்துல நின்றுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ஏரியை தோண்டி விவசாயத்துக்கு வழிவகுத்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்கே, நீங்கள் எங்கே? என்ன அதனால் அந்த அரசியல் பண்ணாதீங்க. மீண்டும் ஆட்சிக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் ஒவ்வொருவரையும் உங்களுடைய உறுப்பினர்களை ஊழல். மதுரை மேயர் ராஜினாமா. எதனால் ராஜினாமா? 100 கோடிக்கு மேலே ஊழல். அவருடைய மதுரை மேயருடைய கணவர். அப்போ ஊழல் அங்கங்கே இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இல்லை, எல்லா இடத்தையும் ஊழல். இப்போ அதனால தான் மக்களே அதுக்கு வேற கிளர்த்துக்கிறாங்க. அதனால தான் எடப்பாடியார் போன அந்த சுற்றுப்பயணத்தில் அவரை ஆதரித்து அவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ விஜய்க்கு பிறகு தான் அந்த தடை இருக்கிறதுனால சுற்றுப்பயணம் போக முடியல. ஆனால் 180க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அவர் போயிருக்காரு. மீண்டும் தடையை வென்று சுற்றுப்பயணம் போவார். ஆனால் அதே சமயத்தில் அவர் சும்மா இல்லை, அங்கெங்கேயும் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் பேசுகிற அந்த கூட்டங்களில் தலைமோதுகின்ற அந்த கூட்டம் மீண்டும் அதிமுகவின் அரசு எடப்பாடியாரின் தலைமையில் அமையும் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.